ஜனநாயகன் பட ரிலீஸுக்கு உதவிய தமிழக முதல்வர் ஸ்டாலின். மனம் நெகிழ்ந்து போன விஜய். ஒரே ஒரு ஃபோன் காலில் சென்சார் சிக்கலை தீர்த்து வைத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி சொன்ன விஜய். அதாவது தமிழக அரசியலில் தற்போது தினந்தோறும் பல அதிரடி திருப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் நடைபெற இருக்கிறது. அதன் காரணமாக கட்சிகளுக்கு இடையே கூட்டணி அறிவிப்புகள், கூட்டணி முடிவுகள், கூட்டணி பிளவுகள் என பல கட்டங்களாக தினந்தோறும் தமிழக அரசியலில் பல விஷயங்கள் நடந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தொடங்கிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகமும் போட்டியிட இருக்கிறது. இந்த ஒரு விஷயம்தான் இந்த தேர்தலை இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பாக மாற்றி இருக்கிறது. விஜயின் கட்சிக்கு ஆரம்பத்தில் சிறிதளவு வாக்குகள் தான் கிடைக்கும் என்று கருத்துக்கள் வெளியானது. ஆனால் அதற்கு பிறகு வெளியான ஒவ்வொரு கருத்து கணிப்புகளிலும் விஜய்க்கு கிடைக்கப் போகும் வாக்குகளின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து காணப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக அரசே பர்சனலாக விஜயின் கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்ற கருத்து கணிப்பை பல்வேறு தரப்பில் நடத்தி பார்த்தது. அப்படியாக திமுக எடுத்த கருத்து கணிப்பில் விஜயின் வாக்கு சதவீதம் 20% அதிகமாக இருப்பதை உறுதியாக காட்டிவிட்டது. இந்த விஷயம் என்பது ஆளும் அரசான திமுகவுக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து விஜயின் கட்சியில் செங்கோட்டையன் போன்ற முக்கியமான பிரமுகர்கள் இணைந்ததைத் தொடர்ந்து தாவேகா கட்சியின் பலம் என்பது இன்னும் அதிகமாகி வருவதையும் உணர முடிகிறது. தாவேகாவின் வளர்ச்சி என்பது இப்படியாக ஒருபுறம் வளர்ந்து கொண்டிருக்க, இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக அரசும் கூட தற்போது பல சூப்பரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. விஜய் கட்சி தொடங்கிய பிறகு சிறுபான்மையினர் ஓட்டு என்பது திமுகவிலிருந்து சிறிது விஜய்க்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை முறியடிக்கும் விதமாக தற்போது பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 அறிவித்து மாஸ் காட்டியிருக்கிறது திமுக அரசு. இந்த ஒரே ஒரு அறிவிப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது அப்படியே இருக்கிறது. திமுக கூட்டணியில் எந்த பிளவும் ஏற்படவில்லை. இதுவே திமுக கட்சிக்கு மிகப்பெரிய பலமாகும். இந்த நிலையில் பொங்கல் பரிசாக 3000 ரூபாயை அறிவித்த பிறகு தற்போது எடுத்த கருத்து கணிப்புகளில் திமுகவின் வாக்கு சதவீதம் பல மடங்கு உயர்ந்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவரான நடிகர் விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் என்ற திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதில் தற்போது மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இப்படி ஒரு பிரச்சனைக்கு திமுக அரசு கொடுக்கும் அழுத்தம்தான் காரணம் என்றும் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் சென்சார் போர்டு தரப்புதான் தடை விதித்து இருந்தது. இதற்கு பல காரணங்களும் சொல்லப்பட்டது. 15 நாட்களுக்கு முன்பே சென்சார் போர்டு தரப்புக்கு ஜனநாயகன் படம் போட்டு காண்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சென்சார் போர்டு தரப்போ ஜனநாயகன் படத்தை பார்த்துவிட்டு சில குறைகள் இருப்பதாக சொல்லி அதை சரி செய்து மீண்டும் காட்டச் சொல்லி பின்னர் அதையும் பார்த்துவிட்டு பிரச்சனை ஏதுமில்லை, உங்களுக்கு விரைவில் சான்றிதழ் கொடுத்து விடலாம் என்று சென்சார் போர்டு தரப்பு ஜனநாயகன் படக்குழுவிடம் கூறியிருக்கிறது. அதன் பிறகு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சான்றிதழ் கொடுப்பதில் தாமதம் செய்து வருகிறது சென்சார் போர்டு தரப்பு. இந்த சென்சார் போர்டு தரப்பு என்பது மத்திய அரசின் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதாவது சொல்ல போனால் பாஜகவின் மறைமுக கண்ட்ரோலில் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். எனவே விஜயின் படம் ரிலீஸ் ஆவதற்கும்
திமுக அரசுக்கும் இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது இந்த விஷயத்தில் தெளிவாகி விட்டது. அதே சமயம் விஜய் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்தே பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். எனவே அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் பாஜக தரப்பு சென்சார் போர்டு மூலமாக தற்போது விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு தடை போட்டு இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதே சமயம் சென்சார் போர்டு தரப்பு சான்றிதழ் கொடுத்துவிடும் என்று முடிவு செய்து ஜனநாயகன் படத்திற்கு ரிசர்வேஷன் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்து ஏகப்பட்ட டிக்கெட்டுகள் விற்றும் தீர்ந்து விட்டது. இந்த நிலையில்தான் திடீரென சென்சார் போர்டு தடை போடவும் ஜனநாயகன் படக்குழு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து வந்தது. அதே சமயம் திமுகவுக்கும் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் இடையிலான நெருங்கிய உறவு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதனை வைத்து ஜனநாயகன் படம் வெளியாவதில் உள்ள சிக்கலை தீர்த்து வைக்குமாறு விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் ஒரே ஒரு ஃபோன் காலில் இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் பிரச்சனையை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் தீர்த்து வைத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலும் கசிந்து வருகிறது. மேலும் குறிப்பாக விஜயின் இந்த ஜனநாயகன் படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த பட நிறுவனம் முதல் இந்த படத்தில் வேலை செய்த அனைத்து குடும்பங்களும் பாதிக்கப்படும் என்றும் அதே போல விஜயின் அரசியலும் இதன் மூலம் சிறிது சரிவை சந்தித்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து கடுமையாக திமுக அரசை எதிர்த்து வந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டும் நினைத்திருந்தால் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பழிவாங்கும் எண்ணம் எதுவும் இல்லாமல் மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களே என்பது போல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு தங்களுடைய கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்த விஜயின் படத்துக்கு ஒரு சிக்கல் வந்தவுடன் அதை உடனடியாக தீர்த்து வைத்த இந்த ஒரு சம்பவம் தாவேகா கட்சியினரையே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த உதவிக்கு விஜய் அவர்கள் தொலைபேசி மூலமாக நன்றி தெரிவித்ததாகவும் தகவல்கள் பரபரப்பாக வெளியாகி வருகிறது. அதுவும் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து திமுகவை குறிவைத்து விமர்சித்து வந்தார். திமுக அரசையும் ஸ்டாலினையும் குறிவைத்து விஜய் அரசியல் செய்து வந்தார். அப்படி இருந்தும் கூட விஜய்க்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக உதவி செய்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எனவே இந்த விஷயத்திற்கு பிறகாவது நடிகர் விஜய்க்கு திமுகவின் அருமை புரியும் என்றே எதிர்பார்க்கலாம். மேலும் விஜயின் கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, விஜயின் படம் ரிலீஸ் ஆவதில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் காரணம் திமுக தான் என்று விஜய் கட்சியினர் கூறி வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஆனால் இப்போது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் எதிரியாக மத்திய அரசுதான் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த ஒரு பிரச்சனை மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் படத்துக்கு பிரச்சனை என்றவுடன் பகை என்பதை துளி கூட நினைத்து பார்க்காமல் உடனே உதவி செய்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் இந்த ஒரு செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.